சிம்ம ராசிக்கும் சனிக்கும் என்ன பிரச்சனை? இந்த பஞ்சாயத்து பரம்பரையாக நடக்குது. சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன், லைட். சனி என்பது டார்க்னஸ். ஏன் சனி டார்க்னஸ்? இப்போ இந்த மேஜை இருக்குது, வட்டமாக இருக்குது. இப்போ அந்த சனி இப்போ சூரியன் எடுத்திங்கன்னா ஆர்பிட்டில் இங்கே சென்டரில் இருக்கார். அதை சுற்றி வளையமாக 7வது வளையத்தில் சனி இருக்கார். இவ்வளவு தான் டிஃப்ரென்ஸ். டார்ச் எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய முகத்தில் அடித்தா பளிச்சுன்னு தெரியும். 1 கிலோமீட்டர் இருக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு அந்த விளக்கு ரீச் ஆகாது, வெளிச்சம். இவ்வளவு தான் சனிக்கும் சூரியனுக்குமான சம்பந்தம். புராண கதையின் அடிப்படையில் சூரியனுக்கும் சனிக்கும் ஏன் ஆகாதுன்னா, சூரியனுடைய புத்திரனே சனி. சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்த புத்திரனான சனி பகவான் தர்மத்தின் தலைவன். தன்னுடைய அப்பா தன்னுடைய அம்மாவின் அனுமதி இல்லாமல் அவளை கர்ப்பம் தரிக்க வச்சு விட்டார் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு பார்வை பிறந்த உடனே பார்க்கிறார். அந்த பார்வையினுடைய தாக்கம் சூரியனுடைய உடம்பு முழுவதும் குறுப்புண்கள் உருவாகிறது. இந்த என் மகன் என்னையே எதிர்க்கிறானா, நான் 2ஆல் 1 பார்க்குறேன்னு சூரியன் இறங்குறார். நீ எவனாக இருந்தாலும் சரி, ஒழுங்காக இருக்கியா, நான் உனக்கு ஒழுங்காக இருக்கேன். நீ அப்பனாக இருந்தாலும் தப்பாக இருக்கியா, நான் உனக்கு விடமாட்டேன். இதுதான் சனியுடைய ஸ்டாண்ட். இதுதான் லைட்டுக்கும் டார்க்குக்குமான போராட்டம். டார்க் வர்சஸ் லைட். அதனால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று சனி நீச்சம் பெறுகிறார். துலாத்தில் சனி உச்சம் பெற்று சூரியன் நீச்சம் மாறார். இதனால் சிம்ம ராசிக்கு சூரியனுடைய வீடுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவார் சனி அடிக்கிறதுல. ஆனால் யாருக்கு போட மாட்டார்னா, எவன் ஒருவன் சிம்ம ராசியில் தர்மத்தை கடைபிடிக்கிறானோ, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறானோ, எளிமையை கடைபிடிக்கிறானோ, கடமையை தவறாமல் செய்கிறானோ, அவனை சனி பகவான் சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவார்.